எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூணு சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம மகா சிவராத்திரி நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கோம். இந்த கோயிலை பற்றியும் இந்த சிவராத்திரியில் பசங்க வந்து நிறைய கலைகளையே அவங்க எப்படி வாசிக்கிறாங்க அதை பற்றி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் தம்பி, உங்கள் ஊர்? அனைவருக்கும் சிவாயினமே. ஓகே, எங்கள் ஊர் தான் காஞ்சிபுரம். ஓகே, உன் பேர் என்ன? என் பேர் வி சுரஞ்சன். ஓகே, என்ன படிக்கிறீங்க? நான் 9th ஸ்டாண்டர்ட் இப்போ நாராயணகுரு ஸ்கூலில் படிச்சுன்னு இருக்கேன். 9th ஸ்டாண்டர்ட் நாராயணகுரு ஸ்கூல். ஓகே, இப்போ இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள். இந்த கோயிலுக்கு வரலாறு இருக்கும்ல? ஆமாய்யா. அந்த வரலாறை பற்றி சொல்லுங்கள். இந்த கோயிலுக்கு வந்தாலே வாழ்க்கையே மாறுதுங்கிறாங்க. ஆமாய்யா, சொல்லுங்க. அதை பற்றி. கோவிலுக்கு வந்தாலே அவங்க வாழ்க்கையை திருப்பி போட்டுற அளவுக்கு இந்த சுவாமி வந்து அவ்வளோ வந்து சக்தி வாய்ந்தவர் ஐயா. இவர் பேர் வந்து மோன காந்தேஸ்வரர். ஓகே, இங்க வந்து அரக்கர்கள் வந்து வழிபட்டு இவர் வந்து உருவானார் ஐயா. ஓகே ஓகே. ஸ்தல விருட்சம் வந்து புளிய மரம் ஐயா. ஓகே. சுந்தரர் வந்து இந்த ஓனகாந்தேஸ்வரர் மனம் உருகி பாடி சிவன் வந்து திருவிளையாடர் அவர்கிட்ட காமிக்கிறார் ஐயா. ஓகே. சிவன் வந்து அந்த புளிய மரத்துக்கு மேலே உட்காந்துக்கிறார். உட்காந்து இவர் பாடுறாரு. உருகி உருகி சிவனை நினச்சி கண்ணிலேருந்து தண்ணி வர வரைக்கும் பாடுறாரு. சிவன் அதுலேருந்து மனம் இறங்கி வந்து அந்த புளியங்காயெல்லாம் தங்குங்காயா மாதிரி அப்படியே கொட்டுறாரு. ஓகே, அதான் இவங்க சிவனை முடியும். அதனால தான் சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு தான் நம்ம தலையெழுத்தே மாறும். ஓகே ஓகே. இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கினே போகலாம். இங்கே வந்து ஓனகாந்தேஸ்வரர் இருக்காங்க, காந்தேஸ்வரர் மற்றும் சலந்தேஸ்வரர் இருக்காங்க. ஓகே. இப்போ வந்து பாராயணம் போயிட்டு இருந்தாங்க, அவங்களால அங்கே போய் பார்க்க முடியாது. ஓகே. இன்னும் சில வருஷத்துக்கு ஓனகாந்தேஸ்வரர் எப்படி சிவலிங்க வடிவமாக தானே ஆரம்பத்துலேருந்து இந்த கோயிலோட தலை வரலாறு. இது இயற்கையாக தோன்ற விஷயம் தானே? சொல்கிறேன். இயற்கையாக தோன்றின விஷயம் தானே இந்த கோயில்? ஆமாய்யா. ஓகே. இது இயற்கையாகவே இந்த கோயில் பற்றி சொன்னால் அது ஒரு நாள் பார்த்தா சொல்லிக்கினே போனால் இந்த சிலை வளராது. அப்புறம் இந்த கோயிலில் மட்டும்தான் ஐயா வந்து எல்லாருக்குமே அதாவது அவரோட சிவனோட அருள் மூலமாக அருள் வாக்கெல்லாம் சொல்கிறாரு. அது வந்து நிறைய ரொம்ப சிறப்பையா. நிறைய தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெளி மாநிலத்திலிருந்து தான் வராங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் இங்கே வந்து சந்தித்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா வந்து பார்க்குறாங்க. வெளி மாநிலத்திலேருந்து கார்லாம் வச்சு இங்கே வந்து பார்க்குறாங்க. அருள் வாக்கெலாம் கேட்டு போகிறாங்க. ஓகே, அவரோட அருள் வாக்கெலாம் ஒரு அமானுஷ்யமாக இருக்குது. நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை எல்லாமே இன்றைக்கே சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சித்தரோட அருள் பெற்ற ஒரு மனிதர். எப்படி அது அந்த ஒரு விஷயங்கள் அதிசயங்கள் எல்லாம் சிவனின் சிவாயனம். ஓகே, மகா சிவராத்திரியை பற்றி உங்களோட விஷயங்கள், மகா சிவராத்திரியை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன். இந்த கோயிலில் மகா சிவராத்திரி அன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷலாக எப்போது நடக்குது? ஸ்பெஷல் வந்து மகா சிவராத்திரினாலே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஐயா. எல்லா கோவில்களிலும் 4 கால பூஜை பண்ணுவாங்க ஐயா. முதல் கால பூஜை இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ 2ஆம் கால பூஜை ஆரம்பிக்க போகுது ஐயா. இன்னும் 2 கால பூஜை இருக்குது. அது ஒன்று வந்து 12 மணிக்கு ஒன்று, 3 மணிக்கு ஒன்று, மொத்தம் 4 கால பூஜை பண்ணுவாங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் மௌனம் விரதம் இருக்கலாம். மௌனம் விரதம் எல்லாம் எந்த விரதம் இருந்தாலும் இந்த மகா சிவராத்திரி விரதம்னா ரொம்ப சிறப்பானவை ஆகும்னு சொல்கிறாங்க. சந்திர பகவான் வந்து ஒரு ரிஷிக்கிட்ட சாபம் வாங்கி அவருடைய பொழிவு அழகு எல்லாத்தையும் இழந்துடுறாரு. அவர் நைட்டு ஃபுல்லாக சிவனை நினச்சிக்கினே இருக்கார். சிவாயனமாக சொல்லிக்கினே அவனை உருக்கிட்டே சிவனை நினச்சிக்கினே இருக்கார். ஐயோ நாளைக்கு காலையில் நம்ம அழகுலாம் பொழிவுலாம் போயிடுமே அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கார். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக போயிட்டு நாளைக்கு காலை வருது. வந்தவுடனே என்னடா சிவன் என்ன நம்மளுக்கு காட்சியே தரலையே, நம்ம அவ்வளோதான் அழிஞ்சிட போனோமா அவர் நினைக்கிறார். சிவன் வந்து அவருக்கு அருள் புரிகிறாரு. நான் உனக்கு இனிமேல் எதுவும் பண்ண முடியாத சொல்கிறார். ஃபஸ்ட்டு சந்திரபகவான் வந்து இந்த தலை மேலே இடி வருது அந்த மாதிரி நினச்சிக்கிறார். அதுங்கம்மா சிவன் இன்னொரு சொல்கிறாரு, நான் உன்னால் என்ன அந்த சாபத்தை தான் நீக்க முடியாதுன்னு சொன்னேன், ஆனால் உனக்கு கண்டிப்பாக ஒரு வரம் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். அதுங்கம்மா அந்த வரத்தை பயன்படுத்தி சந்திரபகவான் மறுபடியும் அவருடைய அழகையும் பொலிவையும் மறுபடியும் பெறுறாரு. அதுக்கப்புறமா வந்து எல்லா சிவன் கோவிலும் சிவனுக்கு மேலே 3ஆம் பிறையும் வந்து சந்திரன் இருக்கும். அதனால தான் சிவபெருமான் சொல்கிறாரு, நீ எப்பயுமே என் கூட 3ஆம் பிறையா என் நெத்திலேயே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். உன்னை எப்பவுமே என் கூடயே வச்சுப்பேன் அப்படின்றது. ஓகே ஓகே. மகா சிவராத்திரிக்கே சரியான ஒரு விளக்கம். அது இந்த வயசில் இந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக பற்றி இருக்கிறதுங்கிறது இறைவன் செயல். இன்னும் நிறைய சொல்லிக்கினே போகிறாயா. ஓகே. ஒரு வேடன் வந்து நைட்டில் காட்டில் தனியாக மாட்டிக்கிறார் ஐயா. அது வந்து தைப்பிறை சிவராத்திரி அமாவாசை முன்னாள். அதான் இந்த சிவராத்திரி என்னடா பண்ணுறது, காட்டில் புலி சிங்கம்லாம் இருக்குமே, நம்ம இங்கே காட்டலன்னா நம்ம கொன்று சாப்பிட்ருமே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால வந்து ஒரு மரத்து மேலே ஏறி போய் நின்றுக்கிறார். சரி நைட்டு ஃபுல்லாக நம்ம இங்கே சொல்லு தம்பி. இன்னொன்று ஏதோ ஒரு செய்தி சொல்ல வந்த அது திரும்பவும் ஆரம்பிச்சிடு. ஏன்னா சைடில் ஒரு கிராஷ் டாக் வந்திருக்காங்க.
இன்னும் இந்த சிவராத்திரி வந்து இன்னொரு கதை இருக்குதுயா. ஒரு வேடன் வந்து காட்டுல தனியா மாட்டிக்கிறாருயா இரவு நேரத்துல. ஒரு வேடன் வந்து காட்டுல தனியா மாட்டிக்கிறாரு இரவு நேரத்துல மதியம். அதுவும் வந்து தைப்பிறை இந்த நாள்ல அமாவாசை முன்னாலயா, அதுவும் சிவராத்திரி தான்யா. ஓகே. அன்னைக்கு மாட்டிக்கிற அவர் தவிக்கிறாரு. என்னடா காட்டுல தனியா மாட்டிக்கணுமே, புலி மிருகம் சிங்கம்லாம் நம்ம கடிச்சு கொண்டுடுமோ அவர் அப்படின்னு நினைக்கிறார். அதனால ஒரு மரத்து மேலே ஏறி நின்று உக்காந்துக்கிறார். சரி நைட்டு ஃபுல்லாக இங்கேயே ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டுறாரு. கீழே வந்து சிவலிங்கம் இருக்கு போது அவர் தெரியல. ஓ என்னடா பண்ணுறது, நம்ம தூங்கிட்டா அப்படியே கீழே எழுந்துருவோமே, கீழே தான் நம்ம செத்துருவோமே அப்படின்னு அவர் நினைக்கிறார். சரி ஓகே, அந்த மரத்தில் இலையெல்லாம் இருந்துச்சு. அந்த இலையை ஒன்றுனா பிச்சு போட்டு இருந்தால் நம்ம டைம் பாய்ஸ் வரும், அது உள்ள காலையிட நம்ம அப்படியே எழுச்சி பண்ணலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறார். ஒவ்வொரு இலையா அவரும் பிச்சு போட்டேனே இருக்காரு. அவரும் போதே ரொம்ப நேரம் போய் ஆமாம் காலையே விடிய காத்தாலாம் ஆயிடுச்சு. அவரும் எழுச்சி போயிறாரு. ஏஞ்சி போசல சிவன் அவருக்கு அருள் தராரு. என்னடா அது, நம்ம சாதாரணமான மரத்து மேலே வந்து இலையை பிச்சு போட்டுருந்தோம் அப்படின்னு. அது என்ன இலைன்னு பார்த்தா வில்வ இலை. வில்வ இலையை வந்து நைட்டு ஃபுல்லாக அவர் வந்து சிவனுக்கு அர்ப்பணித்திருக்காரு. ஓகே. அதனால வந்து சிவன் வந்து அவருக்கு அருள் புரியுறார். உனக்கு எந்த வரம் கேட்டாலும் நான் தருவேன். அந்த வேடன் வந்து என்னன்னா அது நம்ம எதுவுமே பண்ணல, சும்மா கண் முடிச்சிருந்தோம், சாப்பிடாம எதுவும் இருந்தோம். சிவனை பற்றியே நினச்சிக்கின்னு இலையை மட்டும் சும்மா வில்வ இலையை மட்டும் அவர் மேலே சாத்திருந்தோம். என்னடா அது அப்படின்னு நினச்சி புரியாது. இதனால தான் நம்ம சொல்கிறோம் சிவராத்திரி ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக கண் முழித்து விழித்து சிவனை மட்டுமே நினைத்து கொண்டு இருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. ஓகே, சிவராத்திரிக்கே நீ ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துருக்க, அது ரொம்ப நன்றி. ஆனால் எனக்கு இந்த கலைகள்லாம் எப்படி கற்றுக்குறீங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லாமல். மகா சிவராத்திரி மட்டும் காஞ்சிபுரம் ஃபுல்லாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்கல்ல. மகா சிவராத்திரி மட்டும் இல்லையா, பிரதோஷம் திங்கள் என்ன விசேஷ நாட்கள் மூலம் எல்லா கோவிலும், அதுவும் இந்த கோவிலில் மிகவும் சிறப்பாக இந்த வாத்தியங்களை பயன்படுத்துவோம். இப்போ இந்த வாத்தியங்கள் வந்து சிவனுக்கு உகந்ததா? ஆமாங்க. இதுவும் நம்ம சங்கம் பார்த்துருக்கோம். கைலாயத்து சிவன் வந்து சிவபூதங்களெல்லாம் வாசித்து சிவனை வந்து மகிழ்ச்சி செய்து அவரை நடனமாக தூண்டுவது இந்த கைலாய வாத்தியங்கள் ஐயா. ஓகே ஓகே. இந்த வாத்தியத்துக்கு பேர் என்ன? கைலாய வாத்தியம். கைலாய வாத்தியம். எனக்கா ஒரு இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா ரொம்ப நாளா? ஒரு 3 வருஷமாக கற்றுருவேன். 3 வருஷமாக கற்றுருக்கீங்க. ஓகே. ஆனால் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக எல்லாருமே சூப்பராக வாசிச்சிங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு வாட்டி எனக்காக வாசி கட்ட முடியும்? ஐயா கேட்டு வாசி வேண்டாம். ஐயா கேட்டு வாசி வேண்டா. சரி. ஐயா டேட் வாசிக்கலாம்டா. இது பேர் வந்து உடல் உடல் ஐயா. நீ பேசுற அப்படியே கையில் வச்சு. ஐயா இது பேர் வந்து உடல். உடல். இது வந்து இந்த இந்த 2 குச்சியை வச்சு இது வந்து அடிப்பாங்க. இது பேர் வந்து தாளம். உயிர். உயிர். நம்ம உயிர் உடல் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த வாத்தியம் ஐயா. ஓகே. இப்போ இந்த உடல் இல்லாமையும் உயிர் இருக்காது. இப்போ உடல் மட்டும் இருந்தாலும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது ஐயா. அதே மாதிரி தான் உயிர் மட்டும் இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த வாத்தியமும் மனிதர்களும் ஐயா. இது உயிர். உயிர் போகிற வேகத்தில் தான் உடலும் போகும் ஐயா. உயிர் வேகமாக போய் உடல் ஸ்லோவாக போனாலும் எதுவும் சரியாக வராது ஐயா. அதே மாதிரி நம்ம மனிதனும் ஐயா. எல்லாமே உயிரும் சேமாறும் உடலும் சேமாறும். இது பேர் வந்து கொக்கரைங்க ஐயா. இது என்னது? கொக்கரை. கொக்கரை. கொக்கரை இது பேர். ஓகே ஓகே. இது பேர் வந்து எக்காலம். எக்காலம். இந்த நீட்டாக இருக்குது பேர் வந்து. ஓகே ஓகே. இது வந்து வாய் வாத்தியம். வாய் வாத்தியம். ஓகே. வாய் வழியா காற்றை பயன்படுத்தி ஊதுவதையா. சங்கு எப்படி ஒன்றும் அதே மாதிரி தான் ஐயா இந்த எக்காலமும் கொக்கரையும் காற்று வழியாக இதை பயன்படுத்துவது. ஓகே. வாயில் உள்ள காற்று மூலமா பயன்பட்டு இந்த வாத்தியங்கள் வாசிக்கப்படுது. ஆமாங்க. இப்போ ஒரே வாட்டி சாதாரணமாக வேற யாராலையும் வாசிக்க முடியாதுல்ல. இது கற்றுக்கிட்டு பல வருஷம் முயற்சி பண்ணி தான் நீங்கள் வாசிக்க. மூச்சு பிடிச்சி வந்து மூச்சு பயிற்சி ஐயா. இதில் வந்து நுரையீரல்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் கூட இந்த வாத்தியம் வாசிக்க சொல்ல அது சரியா இருக்குன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க ஐயா. அது நம்பிக்கைப்படுது ஐயா. நுரையீரல்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா ஐயா இந்த வாத்தியம் வாசிக்க சொல்ல நம்ம லங்ஸ் வந்து
அந்த காற்றை வந்து ப்ரீத் பண்ணி அதை ரொம்ப ப்ரெசன்ட் பண்ணி பண்ணுறதுனால நிறைய நோய்களை வந்து சரியாக குணப்படுத்துறதுக்கு கூட இந்த வாத்தியத்தை யூஸ் பண்ணுறாங்க. இது பேர் வந்து தாளம் ஐயா. இது ரெண்டுத்தையும் ஒரு சவுண்ட் வருங்கய்யா. இது பேர் என்ன? தாளம். உயிர் தாளம். பிரம்ம தாளம். பிரம்ம தாளம். ஓகே. ரெண்டாவது ஓகே, நன்றி தம்பி. நன்றி. பேசுனீங்க, உங்களை பற்றியும் சொன்னீங்க. கண்டிப்பாக வேற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து இந்த வீடியோ பார்த்து உங்களை கண்டிப்பாக இன்டர்வியூ கூப்பிடுவோம். இன்டர்வியூ எடுக்கணும் ஐயா. இன்டர்வியூ எடுக்கணும்னா நான் இன்டர்வியூ கொடுக்குறேன்னு. கண்டிப்பாக நீ இன்டர்வியூ கொடுக்கணும், நல்ல ஃபேமஸ் ஆகணும். இந்த வாத்தியத்தை கண்டினியூ பண்ணு. உனக்கு இந்த வாத்தியத்தை நாங்களும் நிறைய பேருக்கு சொல்லி தரோம் ஐயா. கொடுக்கணும், நல்ல படிப்பறிவையும் கொடுக்கணும். ஆமாம் ஐயா. இன்னொரு விஷயம் சொல்கிறோம் ஐயா. ஞாயிற்றுக்கிழமை வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து மாலை 5 to 8 மணி இங்கே கிளாஸ் எடுக்கிறோம் ஐயா. வாத்திய வகுப்பு யாரெல்லாம் விருப்பம் இருக்கும், எந்த வயசுதான் வந்து சேர்ந்துக்கலாம் ஐயா. அது கொஞ்சம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். உனக்கு ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா கூட நீ எனக்கு சொல்லு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உனக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி யாராவது கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக உன்னை கான்டாக்ட். சரிங்க. ஓகே, நன்றி. நன்றி. நன்றியா. சிவாயனம். 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 சிவாயனமே மார்னிங் மூணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். நம்ம சேனல்ல 2700 வீடியோ இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. 2700 வீடியோ வச்சிருக்காங்க. 2500 வீடியோ வச்சிருக்காரு அண்ணன். வந்து பாருங்க, மார்னிங் மூணு சேனலை பாருங்க. நிறைய ஆன்மீக விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. காஞ்சிபுரத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.